தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் வழக்கம் போல திமுக அரசு திருத்து கூறுவதாக பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடந்த இரத்த தான முகாமை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். அதாவது புதிய கல்விக் கொள்கையில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த மொழியாக இருந்தாலும் அது இந்த மொழி தான் அப்படின்னு சொல்லலை. அதனால் எந்த மொழியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கையோட விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை வழக்கம் போல திராவிட மாடல் அரசு அதை திரித்து மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க.